தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். என் நீதி வளர்த்தினால் உன்னை தாங்குவேன். நீ சறுக்கல விட பார்த்தாலும் என் கரம் என்ன செய்யும்? கிருபையா என்ன செய்யாது? தாங்கும். என்னுடைய கிருபை ஆண்டவரே, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உங்களுடைய கிருபை என்று நான் சொல்லும் போதெல்லாம் உங்களுடைய கிருபை என்னை தாங்கிட்டு, உங்களுடைய கிருபை தாங்கினா தேவனுடைய பலக்கரம் என்னை தாங்கிட்டு, கீழே விடாமல் சறுக்கிறது விடாமல் மலையிலிருந்து கீழே உருண்டு விடாமல் தாங்கிட்டு, இங்கே விடாமல் போயிட்டான். ஆனால் சறுக்குனது ஒரு டிஃபால்ட் தான். சறுக்குனது ஆமாம், நீதிமாக விழுந்தது ஒரு டிஃபால்ட், பாவத்தில் இருந்தது ஒரு டிஃபால்ட், இங்கே சறுக்குனதும் ஒரு டிஃபால்ட் தான். ஆனால் சறுக்கணும் மறுபடியும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கீழே விழுந்து டவுன்ஃபால் ஆகாதபடிக்கு இவர் என்ன செஞ்சார்? அங்கே அவர் ஸ்லாண்டிங் ஆகாதபடிக்கு, பேக் ஆகாதபடிக்கு. ஆக்சுவலாக இங்கிலீஷில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருளில் இருக்கிற டார்க்னஸ் இருக்கிறேன், டார்க்னஸில் ஒரு டிஃபால்டர்ஸ் அப்படின்னு இருக்கிறேன். ரெண்டாவது டவுன்ஃபாலான ஒரு டிஃபால்டர்ஸ் இருந்திருக்கிறேன் நீளமான பற்றி. மூணாவது டிசெண்டிங்கில் போன ஒரு ஆளை பற்றி எழுதிருக்கிறேன். இங்கே ஆக்சுவலாக இங்கிலீஷ் என்ன வரும்? டிசெண்டிங். சர்க்குன்னு என்ன ஆயிரும்? மேலே போகாமல் கீழே போயிட்டே இருப்பான். ஆமாம், சிலவர் சொல்லுவாங்கள்ல, வேகமாக வந்து ஞானசாரம் பெற்றாங்க, இப்போ ஒன்று ஆலயக்காரங்க பழைய பிடிச்சிட்டாங்க, பேக் ஆகிட்டான், பேக்வேர்ட் டிசெண்டிங் ஆகிட்டான். அது ஆண்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு சறுக்கு வந்தாலும் கர்த்தர் தன்னுடைய அன்பு வளர்த்தால் செய்யலாம், தாங்கி பிடித்து கொடுத்தார். மறுபடியும் என்ன செய்வார்? மலையேற வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சோத்திரம் உண்டாக சங்கீதம் 93 வாசிக்கலாம்.